டிசம்பர் மாதம் 23ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தாயும் தந்தையுமான என் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. எங்க நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தவரே உமக்கு ஆராதனை தகப்பனை. காக்க போகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. ஆராதன ஆராதன ஆராதன. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா மீண்டும் ஒரு விசை கூட தகப்பனே எங்கள் எல்லோரையும் ஒன்றாய் கூட்டி குடும்பமாய் உம்மை போற்ற உம்மை துதிக்க உமக்கு நன்றி செலுத்த, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக எண்ணில் அடங்கா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்த தகப்பனே ராஜா. எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்த்திரப்பா உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. எங்களை தெரிந்தெடுத்திரே பிரித்தெடுத்திரே தகப்பனே. உமக்கு நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஞானத்தை அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. அறிவுக்கும் வேகத்திற்கும் ஊற்றானவரே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆராதன 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 தகப்பனே. நேர்மையாளருக்கு துணை செய்ய காத்திருக்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே ராஜா. மாசொற்றருக்கு கேடயமா இருக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கிறார் என்று நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட தகப்பனே அப்பா, எங்கள் பாதைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்து தகப்பனே ராஜா. உம்முடைய வான தூதர்களை எங்களுக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அனுப்பி தகப்பனே எங்கள் பாதைகளை எல்லாம் செவிப்படுத்தினவரே. கரடு முரடானவர்களை எல்லாம் நேராக்கினவரே அப்பா. சமதளம் ஆக்கினவரை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீதியும் நேர்மையும் நியாயத்தையும் எங்களுக்காக கொடுக்கிறவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக வாதாடுகிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஞானம் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்குள்ள கொடுக்கிறவரை, ஞானத்தின் ஆவியானவரை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. நீ செய்த எல்லா நன்மை தனங்களுக்காகவும் தகப்பனே உம்மை போற்றுகிறோம் தகப்பனே அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. மீண்டும் ஒரு விசை கூட தகப்பனே ராஜா, இந்த இரவு நேரத்திலே தகப்பனே ராஜா, நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களை நோக்கி பாருங்க தகப்பனே. உம்முடைய சமூகத்தின் அடியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. வேற எங்கு போவோம் தகப்பனே ராஜா? உம்முடைய சமூகம் தான் தகப்பனே எங்களுக்கு, உம்முடைய பிரசன்னம் தான் தகப்பனே எங்களுக்கு வேணும் அப்பா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழ்வே உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழ்வேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க நீங்க போதும். ஆமென் ஆண்டவரே, நீங்களே போதும் என்று தகப்பனே ராஜா. அப்பா உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு போதும் என்று தகப்பனே. இதோ இந்த இரவு நேரத்திலே தகப்பனே உம்முடைய பாத படியிலே அமர்ந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜா. உடைய பாத படியிலே அமரும் போது, உம்மை நாடி தேடி வரும்போது எங்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, வேதனை இல்லப்பா. எல்லா எங்களுடைய பயங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் அப்பா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எதற்காப்பா பயப்பட வேண்டும், எதற்காப்பா அஞ்ச வேண்டும்? உமக்கு தெரியும் தகப்பனே. எங்களுக்கு என்ன தேவை அறிந்து அதெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறது அப்பா. இன்று அளவும் கூட தகப்பனே ராஜா. அப்பா இதோ தகப்பனே, இந்த 2025 மாத இறுதியிலே நாங்கள் இருக்கிறோம், வருட இறுதியிலே இருக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களை இந்நாள் வரை தகப்பனே உடைய கண்ணின் கருமணி போல உடைய சட்டையின் நிழலுக்குள்ள தகப்பனே ராஜா எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்கி எங்கள் தலையை நிமிர பண்ணினவரே ஆராதிக்கிறோமப்பா. ஏகோவா ஈரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஏகோவா ரஃபா ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக்கி சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை நோக்கி பார்த்தோர் ஒருபோதும் வெட்கத்துக்கு உள்ளானதல்லே தகப்பனே. அப்படியாய் கூட தகப்பனே ராஜா, இம்மட்டுமாய் தகப்பனே நாங்கள் நிர்மூலமாகாமல் தகப்பனே ராஜா நிலை நிற்பது உமது கிருபை மாத்திரம் தகப்பனே. அப்பா இதோ இந்த நாட்களில் எங்களோடு கூட இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இல்லாமல் போய் இருக்கிறார்கள் அப்பா. எங்களை நினைவு கூர்ந்தீரப்பா, எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரப்பா. இந்நாள் வரை எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. உம்முடைய சமாதானத்தின் சந்தோஷத்தை எங்களுக்காக கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா.
உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியப்பா. படைகளின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற தகப்பனே. இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பே அனுப்புகிறேன் என்று உம்முடைய வாக்குக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் உடைய தூதர்களை தகப்பனே எங்கள் குடும்பங்களில் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை ஆராதிக்கிற தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறதப்பா. உடைய வருகைக்காக நாங்கள் அப்பா தகப்பனை தயாரிக்க எங்களை புடமிட தகப்பட நெருப்பை போல சலவை தொழிலாளர் சௌகாரத்தை போல உடைய வருகை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அப்பா நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களை புடமிடுங்க தகப்பனே. ஒரு வெள்ளியை புடமிடுவது போல தகப்பனே ராஜா எங்களை புடமிடுங்க தகப்பனே. எங்களை தூய்மைப்படுத்துங்க அப்பா, எங்களை தூய்மைப்படுத்துங்க தகப்பனே ராஜா. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. பாம்பை கண்டு அஞ்சி ஓடுவது போல நாங்கள் பாவத்தை கண்டு அஞ்சி ஓட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே, எலிசபெத்துக்கு அப்பா தகப்பனே குழந்தை கொடுத்திரே தகப்பனே, அப்படியாய் கூட தகப்பனே எத்தனையோ பேர் அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தகப்பனை கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. இயேசுவே, தாவீதின் மகனே, உம்முடைய சித்தத்திற்கு எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு தெரியும் ஆண்டவர் எங்களுக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறேன். என் அப்பாவுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அப்பா. மரணத்தை ஜெயித்து எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, ஆராதிக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தகப்பன் இந்த இணைப்பில இருந்து வேண்டிக் கொள்கிறார்களோ, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே அப்பா தயவா எங்களை நோக்கி பாருங்க. ஒவ்வொருடைய தேவையும் பாத படியில சமர்ப்பிக்கிறேன் தகப்பனே ராஜா. என் நாமத்தால் எதை கட்டாலும் தருவேன் என்று சொல்லிக்கிறீர் அப்பா. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீ எழுந்து நடை என்று பேதுரு சொல்லும் போது அப்பா அவர் அப்படியாய் கூட எழுந்து நடந்தாரே தகப்பனே ராஜா. அதே வல்லமா அப்பாவே, அதே வல்லமையோடு அதே அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் குடும்பங்களில் எல்லா பிரச்சனைகளும் மாறுவதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை எல்லாம் காண்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த பணி நிமித்தமாக அப்பா எத்தனையோ குழந்தைகள் தகப்பனே ராஜா, காய்ச்சல் அப்பா, தொண்டை வலிகள் தகப்பனே அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. சளி தொல்லைகள் தகப்பனே ராஜா, இதனால மார்பு வலி, நெஞ்சு வலி என்று பலவித நோய்களால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ராஜா உடைய காயப்பட்ட கரம், என் இயேசு நாதருடைய காயப்பட்ட கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் நான் சுகமடைந்தேன், இயேசுவின் ரத்தத்தினால் சுகமடைந்தேன் என்று சாட்சி சொல்வார்களாக தகப்பனே. உடைய விடமெதுக்க முடியாத ரத்தத்தை ஒவ்வொரு நோயாளிகள் மீது முத்திரிடுகிற, சிறு பிள்ளைகள் மீது முத்திரிடுகிறப்பா அப்பா, முதியோர்கள் மீது முத்திரிடுகிறான் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த நோய் எப்படி என்னை விட்டு விலகும், இந்த நோய் என்னவென்று தெரியவில்லையே, நான் எத்தனை நாட்கள் இந்த மருந்து மாத்திரை நான் வாழ்வேன் என்று அப்பா கண்ணீரோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா. நோய்களை எல்லாம் சுகப்படுத்துங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அப்பா அன்னாளின் கண்ணீரை கண்டவரே, ஆகாரின் கண்ணீரை கண்டவரே, எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவரே அப்பா. அந்த கண்ணீர் வடித்த போது மீண்டுமாய் கூட 15 ஆண்டுகளுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரப்பா. இது அப்படியாய் கூட தகப்பனே ராஜா, எங்கள் குடும்பங்களுக்குள்ள தகப்பனை ஒரு தூதனை அனுப்புங்கப்பா. எங்கள் குடும்பங்களில் உள்ள பாவங்கள் மறைந்து நோய்கள் தீர உடைய தூதர்களை அனுப்புங்க. எங்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்கள் காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. இயேசுவே, உடைய வருகைக்காக நாங்களே தயாரிக்க எங்கள் குடும்பங்களை விட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தனித்தனியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா. அப்பா நாங்க என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கிற ஆவியான எங்கள் குடும்பங்களுக்குள்ள கொடுங்கப்பா. எங்கள் குடும்பங்களுள்ள கணவன் மனைவிகளுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா. பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க தகப்பனே. ஒருவர் விட்டு கொடுத்து தகப்பனே, பிள்ளைகள் தகப்பனே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுதலாய் வாழ நீர் எப்படியாய் கூட உடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தாய் வாழ்ந்தீரோ தகப்பனே, அதே கீழ்ப்படுதலை தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா அந்த சிறு பிள்ளைகள் தகப்பனே அப்பா, இந்த செல்போனுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை கொடுக்கிறேன் தகப்பனே அப்பா. தகப்பனே, அந்த போனை கொடுத்தாதான் சாப்பிடுவேன், அந்த போனை கொடுத்தாதான் இந்த வேலையை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா. இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே ராஜா. பலவிதமான கடன் பிரச்சனைகளால, வேதனைகளால, மனம் தாங்க முடியாத சோர்வின் நிமித்தமாக தற்கொலையை தூண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்துல கட்டுகிறேன் தகப்பனே ராஜா. இனி இந்த பாரம் எனக்கு வேண்டாம், நான் இவ்வளவு நாள் காத்திருந்தது போதும், இனி என்னுடைய பிரச்சனை தீராது என்று அப்பா சத்ரு அவர்களுக்குள்ள வஞ்சனையை விதைக்கிறான் தகப்பனே ராஜா. கர்ஜிக்கும் சிங்கம் போல சத்ரு காத்து கொண்டுக்கிறான் அப்பா. இந்த சத்ருவை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா.
எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால் முத்திரிடுகிற தகப்பனே ராஜா, உடைய ரத்த கோட்டைக்கு, உடைய அக்கினி கோட்டைக்கு, உடைய அன்பு கோட்டைக்கு எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, ஒவ்வொரு பெற்றோர்களும் தகப்பனே ராஜா, என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்ய போகிறாள் என் பிள்ளைகள் என்று அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே ராஜா. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், எதற்கும் முடிவு கூறுவர் நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா. நீர் அப்படியாய் கூட ஒவ்வொரு கண்ணீரையும் வேதனையும் கண்டு அப்பா, எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கட்டண கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று எங்களுக்கு நீர் கொடுக்கிற வாக்கிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உன் கண்ணீரை எல்லாம் களிப்பாக மாற்றுவேன் என்று சொல்லுகிற உடைய கரனுக்காக, உன்னுடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டேன் என்று வாக்கு தத்துத்தறி நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று சுதந்திரித்துக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா. இன்றைக்கு காண்கிற எகிப்து நீ காண மாட்டாய் என்றவர் எம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. எல்லா துதிகள் நமக்கு உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. நம்ம அன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா உம்மிடம் கேட்டு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாபிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.